நான் நீங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கேன். நீங்க அங்க நிம்மதியா இருக்கீங்களா? மச்சான் ரொம்ப நர்வஸா இருக்கா? இப்படி எல்லாம் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி இருந்திருப்பேன். அப்படியெல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சதாம்மா நான் சொல்லலை. ஓ, இப்போ மட்டும் நான் வீட்டை விட்டு ஓட மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னும் முத ராத்திரி கூட நடக்கவே இல்லை. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏறி ஊர் வந்துருவேன். தெரியுமே, முதல் இரவு சிறப்பாக முடிஞ்சாலும் நீ கிளம்பி ஊருக்கு வந்துடுவேன்னு எனக்கு நல்லா தெரியுமே. இந்த வேலையை நான் ஏன் இப்படி பண்ணேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, நீ மாதவனை விட்டு வரவே மாட்ட. பார்த்துக்க, நான் என்றைக்குமே இந்த மாதிரி பயந்ததே இல்லைடா. ஆனால் இப்போது அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான்டா. இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்களை மாதிரி 2-3 டைம் ரிஹர்சல் பார்க்கணுங்கிறது. நீ தான் அதுக்குமே செட் ஆகலையே. டேய், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பொண்டாட்டிக்கு உண்மையாக இருக்கும் தான் உண்மையான ஆம்பளை. எப்பா சாமி, இன்னும் என்னெல்லாம் போய் சொல்லி வச்சிருக்கீங்க? நான் என்னெல்லாம் சொல்லி சமாளிக்கணும் அதை சொல்லுங்க முதல்ல. ஆனால் அதுக்கு தானே நான் இப்போ ஃபோனே பண்ணியிருக்கிறேன். நான் எதிர்பார்த்த அத்தனை அம்சம் இருக்கிற பொண்ணு தான் எனக்கு கிடச்சிருக்கா. அவளுக்கு நான் கடைசி வரை உண்மையாக தான் இருப்பேன். நீ சொன்ன அந்த 5 கண்டிஷனும் உன் ஒய்ஃப்ட்ட ஒத்து போதா? மாதவன் போட்ட 5 கண்டிஷனில் ஒன்று கூட உங்ககிட்ட கிடையாது. அதான் எனக்கு தெரியுங்களே. டேய் மச்சான், என் 5 கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகாத பொண்ணு நான் கட்டுவேனாடா? இருந்தாலும் உன்னவனுக்கு கட்டி வச்சிருக்கேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அவரை ஏமாத்தி அவர் தலையில என்னைய கட்டி வச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லம்மா, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். திருத்தம், என்னைய பிடிக்கல. அந்த 5 கண்டிஷனுக்கும் நான் ஒத்து போவேன்னு நீங்க சொன்னதுனால தான் என்னைய பிடிச்சிருக்கு. ஆனா அதுல ஒண்ணு கூட நான் இல்லைன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுங்களா? ஒன்றும் ஆகாது. அதுக்குள்ளதான் அவன் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிருவானே. காதல் வந்ததுக்கு அப்புறம் கண்டிஷனாவது வெங்காயமாவது பிளாடி கண்டிஷன். இங்கிலீஷ் வேற நல்லா பேசணுமா? அந்த ஒரு கண்டிஷன் எனக்கு தெரியும். மிச்சம் 4 என்ன? என் பொண்டாட்டி என் கண்டிஷனுக்கு 5 out of 5டா. அப்படி என்ன படிச்சிருக்காங்க? MCA. ஏமா எருமாடு வயசாகுது, ஒரு 2ஆம் வாய்ப்பாடு கூட உனக்கு தெரியல. நீட்டு கை நீட்டு. என்னையே எரும மாடு சொல்லிட்டீங்களா? எனக்கு இந்த படிப்பு வேணாம், ஒண்ணு வேணாம். இது வேற இந்த அப்படி என்ன வேலை பார்க்குறாங்க? சாஃப்ட்வேர் தான். அம்மா பேப்பர். சரி, சம்பளம் எவ்வளவு? 6 digit. 6000மாடா? டேய் லட்சம்டா. அப்போ லட்சாட்டி மட்டும் கடன் கட்டலாம். வாயில நல்லா வருது. நீங்க கொடுத்த போனையவே நான் 3 நாளா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுல நான் கம்ப்யூட்டர்ல வேற வேலை பார்க்கறேன்னு சொல்லி வச்சிருக்கீங்க. எனக்கு இந்த 3 விஷயத்துக்கே தலை சுத்துது. என்னைய விட்டுருங்க, நான் எங்கேயாவது ஓடி போயிடுறேன். ஆட, நான் இருக்கும்போது நீ எதுக்கு அம்மனி கவலைப்படுற? நீ தூரமா இருக்கிறதாயா என் கவலையே. இதை பாருமா, நீ மனசுல பேசுறது வெளியே நல்லா கேக்குது. நல்லா கேட்கட்டும், பரவாயில்லைங்க. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கூடவே இருந்து அவர் என் கூட பேச விடாம பாத்திட்டீங்க. ஆனா இப்போ என்னை தனியா விட்டு நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க. நான் எப்படி வத்தால சமாளிக்க போறேன்? அது எப்படி கண்ணு உன்னை தனியா விடுவேன்? உனக்கு ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன்ல. ஆமா, அதை போய் எடு. நீங்க இந்த போனுக்குள்ளேயே இருங்க. சரி சரி, இருக்கிற போய் எடுப்போ. எடுத்துட்டுனுங்க. எடுத்துட்டியா? அதை திறந்து பாரு. ஐயே, என்னது இது? கருப்பு கலர் ஹமாம் சோப்பு யாரோ பாதியிலே குளிச்சுட்டு வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. ஆமா, நான் தான் நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அம்மனி, அது ஏற்பாடுமா. ஏற்பாடா? ஓபன் பண்ணி பாரு. திறக்கிறதா? தயவு செஞ்சு திறமா. என்னது இது? செவிட்டு மிஷின் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படித்தான். காதுல மாட்டிக்க. காதுல மாட்டுறதுங்களா? திருகாணி கூட இல்லைங்களே. ஆமா, திருகாணி ஜிமிக்கி எல்லாம் மாட்டி உனக்கு ப்ளூடூத் ரெடி பண்ண சொல்றேன். அட என்னம்மா, காதல் நல்லா அமுக்கி வச்சுக்கோ. காதுக்குள்ள மாட்டணுங்களா? மாட்டிட்டேனுங்க. கேக்குதா? ஹலோ ஹலோ, நான் லைன்ல தான்மா இருக்கேன். இதுல கேக்குது, இதுல கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க. இதுல தான்மா கேக்கும். இனி என்ன ஆனாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இது வழியா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். எப்படி நம்ம ஐடியா? ஐடியாலாம் ரொம்ப சுமார் தானுங்க.
இங்கிலீஷ் பேசுறதுக்கு வேணா இது ஓகே. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அப்படியே ஒப்பிச்சிடுவேன். ஆனால் அந்த கடைசி கண்டிஷனுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என் முக்கியமான கண்டிஷனே அதான்டா. என்னதான் ஒரு பொண்ணு படிச்சிருந்தாலும் சம்பாரிச்சாலும் அடக்க ஒடக்கமான பொண்ணாகவே இருந்தாலும் சமையலில் ராணி மாதிரி இருக்கணும். நீ பாரு, நான் சொல்ல நீ பொருளெல்லாம் எடுத்து போட்டு சமைக்க மாட்டியா? சொல்லு. அதுக்கு நீங்கள் சொல்கிற பொருளெல்லாம் எப்படி இருக்குன்னு முதல்ல எனக்கு தெரியும்னு இல்லைங்களா? கிழிஞ்சது போ. மறுபடியும் நான் கேட்குறேன்னு நீங்கள் என்கிட்ட கோவப்பட்டாலும் பரவாயில்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு என்ன இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இங்கே பாரு, நீ மறுபடி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேங்கிறேன்னு நீ என்னை கேவலமாக நினச்சாலும் பரவாயில்ல. இதையெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது தான் நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ரைட்? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேனே உங்களுக்கு புரியும். வந்துட்டானா? ம், ஏற்பாடை மறைச்சுக்கோ. நல்லா கவனிச்சுக்கம்மா. இப்பத்திலிருந்து நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ செய்யணும். சித்தி கால் பண்ணியிருந்தாங்க. ம். 9:30 ரூம்குள்ளே போகணுமா? நல்ல நேரம் சொன்னாங்க. சரி, நான் உள்ளே போகிறேன், வந்துடுங்க. ம். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணட்டும்? டைம் ஆச்சு, நீ உள்ள போ. வேற வழி இல்ல ரங்கம், நீ போய் தான் ஆகணும். போறேன். என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்ல மகராசியா இரு. ஆத்தா மகமாயி, நீ தான் என் கூடவே இருக்கணும். என்னை மாட்டி விடாத மாதிரி நீ பார்த்துக்கோ. எதுவும் யோசிக்காத கண்ணு. அவன் உனக்கு தொட்டு தாலி கட்டின புருஷன். அதை மனசுல வச்சுட்டு நீ உள்ள போ. பாரு, உள்ள போனோன்னு அப்படி மாசம் நிக்காத. அப்படி ஸ்ட்ரெயிட்டா ராக்கெட் மாதிரி அவன் காலில் விழுந்துரு. எதுக்கு இதெல்லாம் ஓல்ட் ஃபார்மாலிட்டிஸ். போட்டு வாங்குறான், விட்டுறாத ரங்கம். நான் சொல்றத அப்படியே அவங்கிட்ட சொல்லு. ஓல்டா இருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் கோல்டு தானே. ஓல்டா இருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் கோல்டு தானேங்களா? அதுவும் கரெக்டு தான். சரி, விருப்பம். உட்கார். இல்லைங்க, நீங்க உட்காருங்க. இப்போ தானே ஃபார்மாலிட்டிஸ் வேணாம். என்ன உட்காரு. அட, அவன் தான் சொல்றானல்ல, உட்காரமணி. சரி, நீங்கள் ஸ்கூலிங்கில் எங்கே முடிச்சிங்க? ஸ்கூலிங் வித்யா மந்திர்னு சொல்லு. வித்யா. நீங்கள் படித்த ஸ்கூலில் தான் என் கசினும் 7th வரையும் படித்தான். காலேஜ்லாம்? காலேஜ். ஓ, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்கன்னு ஆல்ரெடி சக்கரபாணி மாமா சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவ்வளோ டீட்டெயில் எனக்கு தெரியாது. அதான் எம்ஐடி காலேஜ்னு சொல்லு. எம்ஐடி காலேஜ். எம்ஐடி காலேஜ். ஓ, நீங்கள் என்கிட்ட கேட்கணும்னா கேட்கலாம். இல்லைங்க, எனக்கு கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் எனக்கு சொல்கிறதுக்கு நிறையா இருக்குங்க. நீ ஏற்கனவே சொன்னதெல்லாம் கேட்டுதாண்டா அவ தலை சுற்றி போயிருக்கிறா. என் கண்டிஷனுக்குலாம் பொண்ணே கிடைக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஆனால் சக்கரபாணி அங்கிள் தான் கான்ஃபிடென்ட்டாக இருந்து எனக்கு உங்களை கட்டி வச்சாரு. என்ன சொல்ல வரா? ஹீஸ் எ கிரேட் மேன். நல்ல விதமாக தான் சொல்கிறான். என்னாச்சுங்க?
ஏங்க தண்ணி வேணுமா? இருங்க போய் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, வேணாம் வேணாம் வேணாம், சரியாயிடுச்சு Sure? சரியாயிடுச்சு. Sure? சரியாயிடுச்சு. ஆர் யூ ஷூர்? பொதுவாகவே அழகு இருக்க இடத்துல அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அறிவு, அழகு, பண்பு, அன்பு, பாசம் இது எல்லாம் இருக்கிற நீங்கள் எனக்கு கிடச்சிருக்கீங்க. மை ப்ளஷர் அப்படின்னு சொல்லு. என்ன? இட்ஸ் மை ப்ளஷர். ஓ, உங்கள் படிப்பு, சம்பளம், உங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பார்த்துட்டேன். ஆனால் உங்கள் சமையலை மட்டும்தான் இன்னும் டேஸ்ட் பார்க்கல. எங்கே சுற்றினாலும் அந்த 5 கண்டிஷனுக்கே வரானே. எங்க சுத்தினாலும் அந்த 5 ஏ சொல்லாத சொல்லாத அவங்ககிட்ட சொல்லாத. ஒண்ணு இல்லைங்க. அவா. எங்கே சுற்றினாலும் இந்த 5 கண்டிஷன் தானே வரேன்னு சொன்னீங்க. இல்லை. ஏன்னா ஆமாங்க. எனக்கு இந்த 5 கண்டிஷனும் ரொம்ப முக்கியம். நிமிஷம் பொறுங்களேன். எங்கம்மா போகிறான்? தெரியலையே. சரி, நேரம் ஆகுது. அவன் இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டான்னு நான் நினைக்கிறேன். இனி எதுவாக இருந்தாலும் காலையில் நீ ஃபோன் பண்ணி சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே சமாளிக்க முடியுங்க? காதல் வளர்ற வரைக்கும். குட் நைட். யூ யூ சார் சார், நான் இப்போ என்ன வந்துட்டோம்? என்னது இது? பயப்படாத, இது குரலி பொம்மையெல்லாம் கிடையாது. இந்த ஃபுட் ரிவ்யூலாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல, அந்த பேப்பரில் பண்ண பேப்பர் பொம்மை. பேப்பர் பொம்மையா? சூனியக்கார பொம்மை மாதிரில இருக்கு. படிக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வந்து ஒரு 8-10 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்தில் வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏங்குவேன். எப்படா லீவ் வரும், வீட்டுக்கு போகலாம், வீட்டு சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லி லீவ் விட்டோன்னே ஊருக்கு ஜாலியாக போவேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்ற சாப்பாடும் வீட்டு சாப்பாடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. அப்போ தான் புரிஞ்சது, நான் ஏங்கினது வீட்டு சாப்பாடுக்காக இல்லை, என் அம்மா கைப்பக்குவத்துக்காக. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியதாகிடுச்சு. என்னைக்கு நான் மறுபடியும் அம்மா சாப்பாடு சாப்பிட்றனோ அன்னைக்கு தான் இந்த உருவமை எரிக்கலான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் அது உன் கையால் நடக்கணும். ஆண்டவா, இவருக்கு எனக்கு சமைக்க தெரியலங்கிற விஷயம் மாத்திரம் தெரிஞ்சிச்சு. என்ன ஆகும்னே தெரியல. எந்த பிரச்சனையும் வராம நீயே பார்த்துக்கோ. இது வேற. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டின்னருக்கு வீட்டுக்கு வராங்க. நீ சமைச்சு அசத்திடணும். மாதவன் பொண்டாட்டி எல்லாத்துலேயும் தி பெஸ்ட்னு அவங்க நினைக்கணும். அப்படி இருக்கணும் உன் சமையல். ஐயோ, நான் ஒருத்தன் லூஸ் மாதிரி உன்னை சமையல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீ தான் கான்டினென்டல், ஓரியன்டல் அப்படின்னு எல்லாமே பண்ணுவாமே. இது சக்கரபாணி அங்கிள் சொல்லியிருக்காரு. அப்படி வேற சொல்லி வச்சிருக்காரா அந்த ஆளு? இன்னும் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காருன்னே தெரியல. ச்சே. என்ன அமைதியா இருந்தவரு திடீர்னு வேற மாதிரி மாறுறாரு? உனக்கு சீமட தெரியுமா? தெரியும். அப்ப நாளைக்கு
சேர்த்து அதையும் படிங்க.